ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஜாப் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்ட் டைப்பிங் ஜாப் தாங்க. வேர்ட் டைப்பிங் ஜாப்னால் அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேர்டுக்கு மினிமம் ₹5 ₹10 வரைக்கும் உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்க போகுதுங்க. இது வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்யூனான பிளாட்ஃபார்ம்ங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம சேனலில் போடுற ஜாப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வெரிஃபைட் ஜாபாக தான் போட்டுட்ருக்கோம். வெரிஃபைட் இந்த சென்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸான நீங்கள் நம்ம சேனலில் உள்ள வீடியோ பார்க்குறீங்க, அதை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, லாகின் பண்ணிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட டைமோ உங்களோட எஃபோர்ட்டோ உங்களோட ஹார்ட் ஒர்க்கோ எங்கே வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால எல்லாமே நம்ம வந்து 1 to 10 டைம்ஸ் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு இது ஓகே, நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத பட்சத்தில் மட்டும்தான் நான் இதை வந்து ரெஃபர் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் வீடியோவை இதை போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? லைக்வைஸ் இனி நம்ம போடுற வீடியோ ஒரு ட்ரஸ்டபிளான பிளாட்ஃபார்மில் உள்ள ஜாப் தான். இது வந்து டிரான்ஸ்லேட்டட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ங்க. ஓகேவா? டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேர்டை ஒரு லாங்குவேஜ் தான் இன்னொரு லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறீங்க. இவ்வளோ நீங்கள் பண்ண வேண்டியது. இதை நீங்கள் டைப்பும் பண்ணலாம், இல்லை இதுக்குன்னு நிறைய ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்குது, நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நமக்கு இருக்குது லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு. நம்ம ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டாக யோசிக்க வேண்டாம். நம்ம வியூஸ் உங்களை கஷ்டப்பட விடவே மாட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு போடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வேர்டு டைப் பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட்டும் பண்ணலாம். அதுக்கு ஒரு ட்ரிக்கும் நான் நடுவில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு அது வந்து மிஸ் ஆக உங்களுக்கு புரியும். ஓகேண்ணா. அண்ட் ஒன் மோர் திங், இந்த பிளாட்ஃபார்ம் ட்ரஸ்டபிளான பிளாட்ஃபார்ம் நான் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இது ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம போடுற ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த டிரான்ஸ்லேட்டர் இந்த சென்ஸ் என்னென்னா, நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நிறைய ஈவன் வந்து நம்மள மாதிரி டெக் சேனல்ஸ் இருக்கு இல்லையா, டெக் சேனல்ஸ் இந்த ஜாப்ஸோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோ கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது வீடியோ ஒன்று வரும் பாருங்கள், விச் மீன்ஸ் ஆட் ஒன்று வரும், டிரான்ஸ்லேட்டட் அப்படின்னு நிறைய ஆட் இப்போ வந்துட்டுருக்கு. அந்த பிளாட்ஃபார்மோட ஜாப் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண போகிறேங்க. இது வந்து மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற பட்சத்தில் கூட இந்த பிளாட்ஃபார்மோட அட்வர்டைஸ்மெண்ட் இந்த வீடியோக்கு முன்னால் வரதுக்கு பாசிபிள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அந்த ஜாப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது பேக் டு த டாபிக். இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஒரு வேர்டுக்கு மட்டுமே வந்துட்டு ₹5 to ₹10 வரை நீங்கள் பேமெண்ட் எடுக்க போகிறீங்க. இந்த ஒரு ஜாப் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்ல போகிறேன், இதில் என்னென்ன ஃபீட்பேக் இருக்குன்னு கொடுக்க போகிறேன், FAQ சொல்ல போகிறேன், அண்ட் இது நம்ம பேமெண்ட்டை எப்படி நம்ம வித்ட்ரால் பண்ணி எடுக்க போகிறோம், பேமெண்ட்டை நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் சொல்ல போகிறேன். அண்ட் இந்த ஜாப் பொறுத்த வரலும் நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு டேரக்ட் பேமெண்ட்டு வித்ட்ரால் ஆப்ஷன் தான் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஜாப் அப்படின்னு கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ஃப்ளெக்சிபிள் ஜாப் தாங்க. இது வந்துட்டு பேபால் நீங்கள் அமௌண்ட் எடுக்க போகிறீங்க. பேபால் இப்போ நிறைய பேர் பேபால் தான் கேட்டுருக்காங்க. பிகாஸ் பேபால்ன்ற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாக இருக்குது. அதாவது நம்ம ஜிபே, ஃபோன்பே அதே போல் தான் இதுவும். இது என்னென்னாக்கா நம்ம US அமௌண்ட்லேருந்து மொத்தத்தை எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு குளோபலாக யூஸ் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பேபால் தான் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரி பண்ணவே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது பர்டிகுலராக வீக்லி வந்துட்டு என்னைக்கு டே அவங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்கன்ட்டு நான் நடுவில் சொல்ல போகிறேன். அதை ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்குவாங்க. இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மால் லிங்க்கை வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனை இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்குமா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிய பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கோ சப்ஸ்கிரைப் தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல நீங்கள் உள்ள ஜென்யூன் ஜாபை தேடி எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு அமையுது. அதனால தான் சொல்கிறேன், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ எண்டில் ஒரு லைக் கொடுங்க. இப்போ வாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ அப்ளை பண்ணி எப்படின்னு சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணால் இந்த பிளாட்ஃபார்ம் தான் வர போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து வி ஓப்பன் அப் பெட்டர் வேஸ் டு ஒர்க்கிங், அதாவது வீட்டிலேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஒரு ஒர்க் அட் ஹோம் ஜாப் தான் இருக்க போகுது. இதோட FAQs இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்னன்றது ரெக்ரூட்டிங் ப்ராசஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்ம லாங்குவேஜ் சேனல் தான் கொடுக்க போகிறோம். லாங்குவேஜ் இந்த சென்ஸ் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு தமிழ் டு இங்கிலீஷ் தெரியும், இல்லை தெலுங்கு டு இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி டு இங்கிலீஷ் தெரியும், வாட் எவர் மேபி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மல்டி லாங்குவேஜ் தெரியுமா, உங்களுக்கு ஆஸ்பெக்ட் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா லாங்குவேஜும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற உங்கள் ஸ்கில்ஸ் எடுத்து ஜாப்ஸ் நிறைய ஆஃபர் பண்ண போகிறாங்க, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி உள்ள பிளாட்ஃபார்ம் தான் இது. அண்ட் இது ஏன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நிறைய வந்து ஈவன் வீடியோலேயே கூட பார்ப்போம், நிறைய ப்ரோமோ வீடியோ நிறைய வீடியோஸில் கூட கேட்க அதர் லாங்குவேஜ் வேணும்னாக்கா நம்ம வந்து நம்ம வீட்டிலே கூட வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்க்குறோம். நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ பார்க்கும்போது நம்ம வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி வச்சு நம்ம பார்த்துக்குறோம். சப்போஸ் புரியாத டைமில் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த நம்ம டைப் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் வந்து ப்ரொமோட் ஆக போகுது. அந்த மாதிரி உள்ள ஜாப் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் பங்க்சுவல் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேமெண்ட்டு ஆன் டைம் எவ்ரி டைமில் கரெக்டாக வந்துட போது. அது என்னைக்குன்றது வீடியோக்கு நடுவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு கரெக்டாக. பிகாஸ் நான் ஓரளவு சொல்லிடலாம், ஓரளவு சொன்னாக்க உங்களுக்கு வந்து எந்த கேரண்டியாக இருப்பீங்க தெரிய நம்புறதுக்கு. ஸோ நான் லைவாகவே அது காட்ட உங்களுக்கு சொன்னாக்க உங்களுக்கு இன்னும் நம்பிக்கையாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த சொல்ல. ஓகேங்களா? என்னைக்கு நான் உள்ளே போக சொல்கிறேன். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய அப்டேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது கிளியராக கொடுத்துட்டு போகிறாங்க இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இங்கே பாருங்கள். இது வந்துட்டு இவங்களோட FAQs கொடுத்துருக்காங்க, அது படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மோட கிளைண்ட்ஸு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூகுள்
அவங்க கிளைண்ட்டாகவே இருக்காங்க. அண்ட் ஐபிஎம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்பீடியா இவங்களாம் இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பிராண்டட் பிளாட்ஃபார்மில் உள்ள கிளைண்ட்ஸ் வந்து இவங்க டைப் பண்ணியிருக்கிறதா இது வந்து ட்ரஸ்டபுளாக இருக்க போது. இதில் எங்கேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபேக் இருக்க பாசிபிலிட்டி இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் இதை நம்பி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அண்ட் சம் ஒரு டீடைல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இது நம்ம நிறைய நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்ளை பண்ணுற இடத்துல வந்து டைம் ஷார்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிஃபைன் ஆகாது. அதனால் வந்து அப்ளை பண்ணுற இடத்துல நான் எவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிறோம் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் மற்ற டீடைல்ஸ் இங்கே பாருங்கள், இந்த என்டர்பிரைசஸ் சில டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கலாம் என்ன அப்படின்றது. அண்ட் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன மாதிரி பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணி எடுத்து போடுவீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், சப்போர்ட் ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சப்போர்ட் ஃபைல்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா இங்கே பாருங்கள், எம்ஐஎஃப் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குங்க, சாஃப்ட்வேர்ஸ் அந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்கேண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே. இதில் நிறைய விஷயம் நமக்கு தெரியாது, ஸோ ஒரி பண்ணாதீங்க. இதில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்தா கூட அவங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள் பிடிஎஃப் இருக்கா, பிடிஎஃப் நமக்கு தெரியும் ஆப்வியஸ்லி. பிஎன்ஜி நத்திங் எல்ஸ், ஜேபிஇஜி மாதிரி பிஎன்ஜி ஒன்று வரப்போகுது, ரெண்டுமே இமேஜ் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா, அண்ட் இந்த ஜேபிஇஜியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜிப் ஃபைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஃபெமிலியர் கண்டென்ட் வந்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், வாட் எவர் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம ரெடி பண்ணி ஃபைல் அனுப்பலாம். அவங்க அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஓகே, இப்போது முக்கியமான விஷயம், இப்போ நம்ம அப்ளை பண்ணுற ப்ராசஸ் போகலாம். இங்கே பாருங்கள், அப்ளை ஆஸ் ட்ரான்ஸ்லேட்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ண பாருங்கள், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேப்ஸ் இருக்கட்டும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருந்தால் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது கொடுத்துட்டு ஐ ஹவ் ரீட் கொடுத்துக்கோங்க. அக்ரிமெண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட் தட். நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்க, ஹாய் ஜாப்ஸ் வெல்கம், விச் மீன்ஸ் நான் வந்து ஜாப்ஸ் மீடியா நம்ம சேனல் நேம் இல்லையா, ஜாப்ஸ் மீடியாவில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அங்கே ஜாப்ஸ் காட்டுது, இல்லை உங்கள் நேம் இந்த இடத்துல காட்ட போகுது. ஓகே, அண்ட் வெல்கம் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது ஸ்டார்ட் பண்ணது இங்கே என்ன கேட்குற மாதிரி, வாட் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஹேவ், ட்ரான்ஸ்லேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லைனா நோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க, இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நாம் அது கொடுத்தா அடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஹவு லாங் ஹேவ் யூ பீன் ட்ரான்ஸ்லேட்டட். சப்போஸ் நீங்கள் இருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க கொடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த இடத்துல லெஸ் தென் 1 இயர் இருக்குல்லையே, அதை கொடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பு கிடையாது. நீங்கள் அந்த ஒவ்வொரு ஆன்சர் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ரோல் அவுட் ஆகும். ஓகேங்களா, இப்போது ஹவு மெனி வேர்ட்ஸ் ஹேவ் யூ ட்ரான்ஸ்லேட்டட் இந்த லாஸ்ட் 12 மந்த், எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் கேட்க வராங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சென்டென்ஸ் கிடையாது, வேர்டு ஒரு லைன் கிடையாது, ஒவ்வொரு வேர்டுக்கு தான் நம்ம பேமெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா ஏர்னிங் எடுக்கலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள், லெஸ் தென் 10,000 to 100,000, அதாவது நீங்கள் சப்போஸ் இப்படி போகலாம், இல்லைனா நீங்கள் வந்து லெஸ் தென் 10,000 கொடுத்துக்கோங்க. என்னோட சாய்ஸ் அதுதான் இருக்கும், நான் அதான் தரப்போகிறேன். வாட் டைப் ஆஃப் லிங்குஸ்டிக் சர்வீசஸ் டு யூ ப்ரொவைட், நீங்கள் என்ன சர்வீஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, நாங்கள் அதுக்கு உங்களுக்கு பே பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ட்ரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் நமக்கு வேண்டாம் இந்த இடத்துல. இப்போது ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு வேர்டை ஒன் லாங்குவேஜ் டு அதர் லாங்குவேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க வராங்க. ஓகேங்களா, அண்ட் செகண்ட் ஒன் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு வேர்டுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்க வராங்க. நாம் அது பண்ண போகிறது கிடையாது. ஆப்வியஸ்லி நம்ம வேர்டு தான் டைப் பண்ண போகிறோம். ஒரு லாங்குவேஜ் உள்ள கண்டென்ட்டை நம்ம வேறு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், ஈஸியாக பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்ல போகிறேன், நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, அண்ட் இப்போது நான் ட்ரான்ஸ்லேட் தான் கிளிக் பண்ண போகிறேன், அதை கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அதே நம்ம கண்டினியூ கேட்குது, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெஸ்யூமே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், என்ன நம்ம சொல்ல வரமோ அதை மட்டும் சிம்பிளாக அந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருந்தா போதும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி இருந்தால் போதும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்யூமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வெதர் இட் மே பி பிடிஎஃப் இல்லை வேர்ட் டாக்குமெண்ட் இல்லை ஜிப் ஃபைல் எது வரதான் பரவாயில்ல. ஓகேங்களா, இதை பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது வந்துட்டு பிடிஎஃப் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க, இல்லை டாக்ஸாக இருக்கலாம் சொல்ல வராங்க. ஓகேங்களா, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கலாம் சொல்ல வராங்க. எதுனாலும் நீங்கள் இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே நீங்கள் ஸ்கிப் கூட கொடுத்துக்கலாம். ரெஸ்யூமே அட்டாச் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் லேட்டராக அட்டாச் பண்ணுறீங்கன்னா நமக்கு லாகின் கிரியேட் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் வீடியோவில் காட்டுறேன். லாகின் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்புறம் கூட நம்மளோட ரெஸ்யூமே அட்டாச் பண்ணலாம். பட் ரெஸ்யூம்ன்றது நம்மளோட அட்ரஸ். ஓகே, நம்மளோட அட்ரஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு, நம்மளோட கிளைண்ட்டுக்கு ஒரு ரூட் காஸ் அதுதான். ஸோ நீங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கும். அதுதான் என்னோட அட்வைஸாக இருக்கும். நான் என்னோட ரெஸ்யூம் இந்த அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ் யுவர் நேட்டிவ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா,
நேட்டிவ் லாங்குவேஜ்னால் நமக்கு தெரிஞ்ச நம்மளோட மதர் டங்குன்றது மீனிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதனால சொன்னால் இங்கே ஸ்கிப் பண்ணாதீங்கன்றது இது இம்பார்ட்டன்ட் திங். நேட்டிவ் லாங்குவேஜ்ன்றது உங்களுக்கு மதர் டங்கை பற்றி அவங்க கேட்கவே வரல. நீங்கள் என்ன ஸ்ட்ராங் லாங்குவேஜை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? ஆப்வியஸ்லி அது இங்கிலீஷ் தான். ஓகேவா? அதுக்காக தான் அவங்க கேட்குறாங்க ஜாபே. நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போகிறாங்க. இந்த கிளியராக கொடுத்துருக்க பாருங்க. ப்ளீஸ் இண்டிகேட் யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் லாங்குவேஜ் தட் யூ ஃபீல் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டிரான்ஸ்லேட்டட். என்னென்னா நீங்கள் என்ன லாங்குவேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்க வராங்க. ஆப்வியஸ்லி நான் இங்கிலீஷ் தான். ஓகே, கொடுக்க போகிறேன். எனக்கு இந்த நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இந்த இடத்துல இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அடுத்த சாய்ஸ் வரப்போது நான் என்ன லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் மாற்ற போகிறேன் அப்படின்னு அதையும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நான் கண்டினியூ கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூ கொடுத்து இங்கே பாருங்கள், ஆட் லாங்குவேஜஸ் காம்பினேஷன். அதாவது லாங்குவேஜ் காம்பினேஷன் என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மேஜராக வச்சுருக்கீங்க, இங்கிலீஷை கன்வெர்ட் பண்ணுறது என்னென்ன லாங்குவேஜ் எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறேன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது ஐம் ரெடி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இப்போ பாருங்கள், இது மேஜர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் வந்துருச்சு. இதில் ஃப்ரம் விச் லாங்குவேஜ் டு தட் லாங்குவேஜ்னு கேட்க வராங்க இந்த இடத்துல. ஓகே, இப்போது நான் வந்து என்ன செலக்ட் பண்ண போகிறேன்? மேபி எனக்கு தெரிஞ்ச வரலாம் தமிழ் டு இங்கிலீஷ். ஓகே, கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நம்மளோட வியூவர்ஸ் வந்துட்டு மோஸ்ட் லைக்டு கண்டென்ட் இது. ஓகேவா? நம்ம என்ன ஜாப் அப்ளை பண்ண போனாலும் எனக்கு எவ்வளோ பேமெண்ட் வரும் அப்படின்னு கேட்குற கொஸ்டின் தான் கண்டிப்பாக வரும்போது. பிகாஸ் நான் ஒரு ஆஃபீஸ்க்கு ஜாப் போனாலே நான் அதை தான் கேட்க போகிறேன். ஓகேங்களா? இல்லை நான் ஒரு ஹோம் பேஸ் ஒர்க்குக்கு நான் அப்ளை பண்ண போனால் எனக்கு எவ்வளோ பேமெண்ட் வரும் அதை கேட்க போகிறேன். அந்த மாதிரி கண்டென்ட் தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே யூரோ பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இட் இஸ் ஒன்லி ஃபார் யூ டு டிசைடு. அதாவது நாம தான் டிசைட் பண்ண போகிறோம். சூஸ் த ரேட் தட் வாண்ட் அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு சேஞ்ச். அதாவது இப்போ இந்த இடத்துல 0.04 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மேபி கூகுளில் போய்ட்டு யூரோ டு இந்தியன் ருப்பின்னு போட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கிளியராக நான் கொடுத்துறேன். பிகாஸ் உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் வரக்கூடாது, அதுதான் என்னோட மோட்டிவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்தாச்சு. ஓகேவா? நம்ம இந்தியன் ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி பார்த்து நம்ம அதில் ரேட்டை கோட் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து 80, அதாவது ஒரு யூரோக்கு கொடுத்துருக்காங்க இந்தியன் ருப்பிக்கு. ஓகேவா? எவ்வளோ அப்படின்றது 88 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற பட்சம் இது மாறி இருக்கலாம். இப்போ நான் மேக் பண்ணும்போது 88.36 காட்டுது. ஆக்சுவலாக யூஎஸ் கவுண்ட் வந்து யூஎஸ் வந்து 85 ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. இது யூரோவோட 1 யூரோ நமக்கு இந்தியன் ருப்பிக்கு கன்வெர்ட் பண்ணால் 88.36 வருது. ஓகேவா? இப்போது அவங்க நமக்கு என்ன கொடுத்தாங்க? 0.04 கொடுத்தாங்கன்னா, இங்கே பாருங்கள் 0.04 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3.53, அதாவது ஆல்மோஸ்ட் 4 ருபீஸ் வந்து ஒரு வேர்டுக்கு. நீங்கள் வந்து 0.12 வரைக்கும் கொடுக்கலாம். பிகாஸ் 10 ருபீஸ் வரைக்கும் ஒரு வேர்டுக்கு நீங்கள் கோட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து குளோபல் வெப்சைட்ன்றதால எல்லாரும் ஒர்க் பண்ண போகிறாங்க. யூஎஸ் கிளைண்ட் எல்லாமே ஒர்க் பண்ண போகிறாங்க. யூஎஸில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்க்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அதிகம். அதான் நம்ம எவ்வளோ கோட் பண்ணாலும் அவங்கள கம்பேர் பண்ணாக்கா அது கம்மியாக தான் கேட்குறோம். ஸோ நமக்கு சாய்ஸஸ் நிறைய இருக்குது ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 0.045 கொடுத்தீங்க அப்படின்னா 0.045 கொடுத்தா எனக்கு 4 ருபீஸ் வருது. எனக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாக்க நான் ஓகே கொடுத்துக்க போகிறேன். இப்போ நான் அதை டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அதிகமாக கொடுத்தா என்ன கூட காட்டுறேன் பாருங்கள். 0.0545 கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது. சே சப்போஸ் நான் இதில் அதிகமாக எடுத்தால் இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒன்றும் கிடையாது. அதிகமாக அமௌண்ட் எடுத்தாக்கா இதுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்குது. இந்த சென்ஸ் வந்துட்டு அதிகமாக கோட் பண்ணாக்கா, எப்போ கொட்டேஷன் நம்ம கொடுக்கும்போது வந்து அதிகமாக ஹை பண்ணுறத விட கம்மியாக கொடுக்குறவங்களுக்கு தான் ஜாப் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்துட்டு ஆஃபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ குட் கோ வித் 0.45 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஹவு மச் டு யூ டிரான்ஸ்லேட் ஃப்ரம் திஸ் லாங்குவேஜ். இங்கே வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து பெர் டேக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ வேர்ட்ஸ் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ அதையும் கொடுத்துக்கலாம் தரல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 500 வேர்ட்ஸ் 1000 வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு 1000 இல்லை 2000 வேர்ட்ஸ் கூட நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஓகேவா? எனக்கு பார்ட் டைம் நான் ஒர்க் பண்ணால் கூட நான் 2000 வேர்ட் தாராளமாக நான் கொடுக்கலாம். பிகாஸ் இது வந்து வேர்ட் கவுண்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2000 வேர்ட் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், வாட் ஆர் யூ ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் ஃபீல்ட்ஸ். அதாவது நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு கேட்க வராங்க. இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெனரல் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்டிங் கொடுத்துக்கிறேன். பிகாஸ் இது எனக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் டைப் பண்ணி காட்டுறேன். அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், ஆப்வியஸ்லி மீடியா. ஓகே, இது கொடுத்து நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இது கொடுக்கணுன்றது கிடையாது, உங்களுக்கு எது வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு லாங்குவேஜ் எக்ஸாம்பிளுக்காக தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? நான் வந்து தமிழ் டு இங்கிலீஷ் நான் செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், 0.045 பர் வேர்டு, ஒரு வேர்டுக்கு. ஓகே, இது வந்துட்டு நான் வந்து ஒரு நாளைக்கு 2000 வேர்டு நான் டைப் பண்ணி கொடுக்குறேன். நான் அந்த இடத்துல இவங்களுக்கு அக்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, அக்ரிமெண்ட் கிடையாது, அக்ரி பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், டு யூ வாண்ட் டு ஆட் அனதர் காம்பினேஷன். இப்போ தான் நான் சொன்னது வருது.
என்னென்னா நீங்கள் சப்போஸ் நான் ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மல்டி லாங்குவேஜ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. எஸ் ஷூர்னா நீங்கள் வேறு லாங்குவேஜ் ஓகே ஒன்றும் பிரச்சனை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இங்கே பாருங்கள், தெலுங்கு டு இங்கிலீஷ் காம்பினேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேர்டு வேணும்னா நீங்கள் இப்போ இதுக்கு நான் ரேட்டு கோட் பண்ண போகிறேன் ஒன்று ஓகேங்களா. எனக்கு இது ஓகே, நான் இதுக்கும் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இது 2000 வேர்ட்னா நான் மேபி இது 3000 வேர்ட் நான் கொடுத்துக்கிறேன், கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இது நான் என்ன சஜஸ்ட் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க, எனக்கு தெரிஞ்சது நான் வந்து இது வந்து எக்ஸாம்பிளுக்காக கிளிக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக உள்ள விஷயம் நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகே எனக்கு இந்த செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு ஆட் ஆகிடுச்சு ஓகேங்களா. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே ரொம்ப டைம் எடுத்து சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்கள் வந்து டைம் நிறையா ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்குற எஜுகேஷன் நான் கரெக்டாக கொடுக்கணுன்ற முடிவு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. இங்கே பாருங்கள் வேறு ஏதாவது வேணும்னா நம்ம எஸ் கொடுக்கலாம், ஆர் அதர்வைஸ் ஐ கேன் கோ வித் நோ தேங்க்ஸ். ஓகே நோ தேங்க்ஸ் நான் இந்த இடத்துல போயிட்டேன். இங்கே பாருங்கள் கிரேட் ப்ரோக்ரஸிவ் ஜாப்ஸ் இந்த சென்ஸ் ஜாப்ஸ் மீடியா சொல்கிறாங்க. ஓகே இப்போது நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த ஆட் பண்ணிக்கலாம், ஆர் அதர்வைஸ் யூ கேன் கோ ஃபார் ஸ்கிப் ஃபார் நவ் கொடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்லேஷன் ரெஃபரன்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி எங்கே ட்ரான்ஸ்லேட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இந்த அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா இருந்தால் கொடுங்க, இல்லைனா ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ஏதாவது வேறு கேட் டூல் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அது கேட்குறாங்க, இல்லைனா நீங்கள் அதர் கொடுத்துக்கலாம். ஓகே அதில் நீங்கள் என்னென்னதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு இதை என்டர் கொடுத்துக்கோங்க. அதில் மென்ஷன் பண்ண என்டர் காட்டும். இப்போது நான் ஸ்கிப் பண்ண கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் வி ஆர் ஆல்மோஸ்ட் டன் கொடுத்தாச்சு. நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அது கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நாம் எந்த கண்ட்ரியில் பிறந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டி கேட்குறாங்க, சிட்டி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சிம்பிளாக வந்து ஒன் வேர்ட் கோர்ஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் முடிச்சுக்கோங்க. அதை நான் அப்ளை தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ளை பண்ணுற ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு ஓகேங்களா. பிகாஸ் இது ட்ரஸ்டபிள் கம்பெனி அப்படின்றதால வந்துட்டு இந்த இடத்துல வந்து அவங்க ஃபுல் டீடைல்ஸ் கரெக்டாக கேட்குறாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள ப்ராஜெக்ட்டை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா. இங்கே உங்களோட காண்டாக்ட் நம்பர் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த இடத்துல லெட்ஸ் ஃபினிஷ் வருது பாருங்கள், இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்துருச்சு பாருங்கள், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு ஓகேவா. இங்கே பாருங்கள் வெல்கம் ஜாப்ஸ் வந்துருச்சு, லெட்ஸ் ஸ்டார்ட் ஓகேவா. இப்போ நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டேஷ்போர்ட் வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆட் பில்லிங் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் நீங்கள் பில்லிங் டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஓகேனா கொடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. இப்போது இங்கே அட்ரஸ் கேட்டிருக்காங்க, சிட்டி அண்ட் ஜிப் கோட் எல்லாமே கொடுத்துக்கோங்க. டேக்ஸ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, டேக்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா, பே பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாம் இந்த இடத்துல வந்து டேக்ஸ் பே பண்ண போகிறது கிடையாது, நம்ம ஃப்ரீலான்சராக ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் இருக்கு வர ஃப்ரீலான்சர் அவுட் சைட் EU வித்தவுட் வேட் நம்பர், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அட்ரஸ் கொடுக்கறதா இருந்தால் ஓகே. அண்ட் டேக்ஸ் ஐடி நமக்கு அப்ளிகேட் கிடையாது, நம்ம அது நோ கொடுத்தா இங்கே அப்ளிகேட் கிடையாது. ஸோ தட் யூ கேன் கோ ஃபார் கண்டினியூ ஓகே. ஆட் பில்லிங் இன்ஃபோ கொடுத்துக்கோங்க, ஆட் ஆகிடும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த இடத்துல என்னென்னா உங்களோட பேமெண்ட் மெத்தட். ஓகே இந்த பேமெண்ட் மெத்தட் கொடுக்கறதுக்கு முன்னால் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சப்மிட் யுவர் மந்த்லி இன்வாய்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்லேட்டட் மந்த்லி பேமெண்ட் வரப்போகுது. இந்த மந்த்லி பேமெண்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் என்ன சைக்கிளில் கொடுக்க போகிறாங்கன்னா 5th to 10th வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் ஜென்ரேட் ஆக போகுது. 5th to 10th இந்த டியூரேஷன் ஜென்ரேட் ஆஃப்டர் 10th உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆக போகுது. இப்போ உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆக போகுது ஈச் அண்ட் எவ்ரி மந்த் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும் இல்லையா, இந்த ஜாப் நீங்கள் லாகின் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுக்கு பேமெண்ட் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வரப்போகுது. நிறைய வீடியோஸ் நிறைய ஜாப்ஸ் அந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க, இவங்க ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே. இது ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எவ்ரி 10th மேலே உங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுது. அவங்க பில் ஜென்ரேஷன் டே டைமிங் கரெக்டாக கொடுத்துட்டாங்க ஓகே. ஆனால் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ அடுத்து அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இந்த பேமெண்ட் மெத்தடில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட் யுவர் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா வயர் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க அண்ட் பேபால். என்னோட ரெஃபரன்ஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா பேபால் தான். பிகாஸ் பேபால் தான் வந்துட்டு நம்ம இந்தியன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தாண்டி நம்ம வந்து யூஎஸில் உள்ள கிளைண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா யூஎஸ் அமௌண்ட்டு இல்லை யூரோ அமௌண்ட்டு எல்லாமே கன்வெர்ட் ஆகி நம்ம இந்தியன் ரூபியா நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அதுக்குள்ள பிளாட்ஃபார்ம் பேபால் ஓகே. இப்போ நீங்கள் இந்த பேபால் நீங்கள் நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்குது, நீங்கள் சிம்பிளாக தான் இருக்கும், அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பேபால் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பேபால் இமெயில் ஐடி, பேபால் என்ன இமெயில் லிங்க் பண்ணிடுவோம் நீங்கள் அதை இடத்துல கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. கொடுத்து நீங்கள் ஆட் மெத்தட் கொடுத்துக்கோங்க. சரி சப்போஸ் எனக்கு பேபால் கிடையாது, நான் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்தால் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும், அதுதான் எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கும் சாய்ஸ் இந்த ஜாபில் கொடுத்துருக்காங்க. இப்போ வயர் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்லையும் அதை கொடுத்துக்கோங்க. வயர் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே
யூரோப்பியன் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நாம யூரோப்பியன் கண்ட்ரி கிடையவே கிடையாது. நான் யூரோப்பியன் அக்கௌண்ட்னு கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன்று கொடுத்ததும் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் மேட்ச் ஆகட்டும், பேன் கார்டில் மேட்ச் ஆகட்டும் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர் நம்ம காம்ப்ளிகேட் ஆச்சுனாக்கா அது நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய கஸ்டமர் சர்வீஸ்லாம் கான்டாக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். எந்த ஒரு விஷயம் பேமெண்ட் ரிலேட்டாக கொடுங்க, ஒரு தடவை இல்லை 2 தடவை கிளியராக பார்த்து கொடுங்க. அண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்துருங்களா, இப்போ உங்களோட பேங்க் நேம் என்ன பேங்க்ன்றது கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட அக்கௌண்ட் நம்பர். இந்த ஷிஃப்ட் ஐடி, ஷிஃப்ட் ஐடினா நிறைய பேருக்கு தெரியாது. ஷிஃப்ட் ஐடினா என்ன அப்படின்னா, உங்களோட பேங்க்கு நேமை போட்டு ஷிஃப்ட் ஐடின்னு ஒன்று நீங்கள் ஈவன் கூகுளில் தேடினா கூட உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லையா ஒன்றும் பிரச்சனை, உங்களோட பிரான்ச்சுக்கு நீங்கள் போங்க. இந்த மாதிரி நான் ஒரு ஜாப்க்கு அக்கௌண்ட் நம்பர் கேட்குறேன், நான் கொடுக்கும் ஷிஃப்ட் ஐடி கேட்குது அப்படின்னு கேளுங்க. பேங்க்கில் எழுதி கொடுத்துருவாங்க. இது ரெகுலராகவே எல்லாரும் கேட்குறது தான் கொடுத்துருவாங்க. பட் இது நம்ம ரெகுலராக எங்கேயும் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஐஎஃப்எஸ்சி மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு இதுதான் டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் மை டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. சரி, சப்போஸ் ஃபியூச்சர் நீங்கள் பேபால் மாற்ற போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணாமல் இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வியூவர்ஸ் வந்துட்டு எங்கேயும் புரியலை, எங்கேயும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா எங்கேயும் லேக் ஆகக்கூடாதுக்காக கிளியராக ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துக்க பாருங்கள். இது எல்லாமே உங்களோட ஏரியா. நீங்கள் உங்களோட ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உங்களோட க்ரோத் என்ன இருக்குது செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஜாப்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, ஜாப்ஸ் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சு இந்த இடத்துல உங்களோட ஹிஸ்ட்ரி இந்த இடத்துல காட்ட ஆரம்பிச்சு. உங்களோட லாங்குவேஜஸ் நான் 2 லாங்குவேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு எவ்வளோ பேமெண்ட் கேட்டிருக்கேன்றது, எவ்வளோ வேர்ட் நான் டைப் பண்ணுவேன் 1 டேக்கு, எல்லாமே இந்த இடத்துல வந்துட போது. நம்ம என்ன ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அது டீடைல்ஸ் இந்த இடத்துல எனக்கு இருக்க போகுது. ஓகே, அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதில் ஃபீட் பண்ணோம் இல்லைங்களா, அது எல்லாமே இந்த இடத்துல காட்டப்போது. பர்சனல் இன்ஃபோ காட்டப்போது, பே அவுட் காட்டப்போகுது. நீங்கள் வர பே அவுட் நானும் ஆட் பண்ணலை, ஆட் பண்ணி உங்களை அந்த பே அவுட் காட்டும். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே கிளியராக காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாப் உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதில் என்னென்ன நமக்கு அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இது எவ்வளோ ட்ரஸ்டபுளான கம்பெனின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அட் லாஸ்ட் பேமெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கோட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன், எவ்வளோ கொடுத்தா நம்ம சேஃப்னு சொல்லியிருக்கேன். அண்ட் பேமெண்ட் எப்படி ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஃபர்ட் முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாருக்காகவும் கிடையாது. இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்க இந்த சப்போர்ட்டுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு நேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உடனே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கு கண்டிப்பாக எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வந்திருக்கும். 200% கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் நம்ம சேனல் மேலே. நீங்கள் இப்போ நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். இந்த வீடியோ ஜாப் தேடுறவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. யாருக்கா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஏர்னிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவங்களோட லைஃப் சப்போர்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அடுத்தவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரெக்வஸ்டிங் யூ, எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அதை போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எல்லா வீடியோ பாருங்கள். உங்களுக்கு எது பிடிக்குமோ, எது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் தோணும், எதில் நிறைய ஏர்னிங் மெத்தட் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ இந்த இடத்துல முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதே போல் ஒரு சூப்பர்பான ஜாபோட அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அந்த ஜாப் கூட இதே போல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டியூட்டர் எடுத்துருவேன் நான். நீங்கள் மாதிரி டவுட்டே உங்களுக்கு வராது. ஓகே, அண்ட் பேமெண்ட்டும் நிறைய இருக்க போகுது. அண்டு ஈஸியாக அப்ளை பண்ணுற மாதிரி நான் கொடுத்துட போகிறேன். அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் அப்ளிகேஷன் இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ கிளியராக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்கள் அன்றைக்கி நான் சப்போர்ட்டாக இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணேன். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீனிவாஸ். ஏன்னா இது நம்ம ஜாப்ஸ் மீடியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.